கடையநல்லூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள ஹிதாயத் இஸ்லாம் துவக்கப் பள்ளியினுடைய 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பிரியாவிடை நிகழ்வில் தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, இப்பள்ளியினுடைய தாளாளர் பெருந்தகை அவர்களே, பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற இப்பள்ளியினுடைய மேலாள் மாணவரும் எழுத்தாளருமான பெரியவர் அவர்களே, பெருமைமிகு இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், இரு பள்ளிகளுடைய ஆசிரியர் பெருமக்கள், இந்த அருமையான மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள், அருமையான மாணவர்கள், உங்கள் அனைவரையும் தென்காசி மாவட்ட கல்வி அலுவலர் என்ற முறையில் வணங்கி மகிழ்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொடக்க பள்ளிக்கு நான் முதன்முறையாக காமராஜருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்தேன். அப்பொழுதே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்களே, அதுபோல அன்றும் மாணவர்களே நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். நானும் பேராசிரியரும் ஒரு பார்வையாளராகவே உட்கார்ந்து ரசித்து கொண்டிருந்தோம். அதே போன்று இன்றும் மாணவர்களே அந்த நிகழ்வை கையில் எடுத்து சிறப்பாக பெற்றோர்கள் முன் இந்த நிகழ்வை நடத்தி இருக்கிறார்கள். எனவே இத்தகைய மாணவர்களை கொண்ட இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமகள், பள்ளியினுடைய நிர்வாகத்தாரை உண்மையிலே மனதார பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பார்கள். 5 வயதை குறிக்கும், 5ஆம் வகுப்பையும் குறிக்கும். மாணவர்கள் பேசும்போது நிறைய பேர் அதை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அழுத கண்களோடு தாய்மார்களை உற்று பார்த்து கொண்டே வகுப்பறையிலே உட்கார்ந்த நாட்கள் பல நாட்கள் இருக்கும். ஆனால் இன்று பெற்றோரை அழைத்து வா என்றால் எதற்கு என்று யோசிக்கக்கூடிய மனநிலையோடு இந்த மாணவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அவர்களை எவ்வாறெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து உண்மையிலேயே பெற்றோர்களாகிய நீங்கள் உண்மையிலே பேருவகை கொள்ள வேண்டும். ஊரிலே நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது. அரசு பள்ளி, தனியார் பள்ளி, உதவி பெறும் பள்ளி என்று ஏராளமான பள்ளிகள் ஊர்தோறும் இருக்கிறது. நமது மாவட்டத்தில் கூட எனது ஆளுகையின் கீழ் 870 தொடக்க நடுநிலை பள்ளிகள் இருக்கிறது. ஹிதாயத் இஸ்லாம் தொடக்க பள்ளியும் இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். இந்த பள்ளியினுடைய தனித்தன்மை என்ன என்பதை நான் 2 நிகழ்விலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, நான் ஒரு 10 நிமிடம் விழா தொடங்குவதற்கு முன் வந்து தலைமை ஆசிரியர் அறையிலே அமர்ந்திருந்தேன். உங்களது தலைமை ஆசிரியர் ஒரு குறிப்பேடை என்னிடம் காண்பித்தார். இந்த பள்ளிக்கு 1933 ஒரு கல்வி அலுவலர் வந்து அந்த பார்வை ஏட்டிலே எழுதியதை எடுத்து என்னிடம் காண்பித்தார். ஒரு நேர்த்தியான ஆங்கில எழுத்திலே அவர் எழுதியிருந்தார், இந்த பள்ளியில் பதிவேடுகள் நேர்த்தியாகவும் அழகாகவும் முறையாகவும் பராமரிக்கப்படுகிறது என்று ஆங்கிலத்திலே 91 ஆண்டுகளுக்கு முன் 1933ஆம் ஆண்டு பள்ளி பார்வை நோட்டிலே அவர் எழுதியிருப்பதை நான் பார்த்தேன். இது 2024ஆம் ஆண்டு. அதே மாண்பு, அதே நேர்த்தி, அதே அழகு இன்றும் 91 ஆண்டுகள் கழித்தும் அந்த பள்ளியிலே பதிவேடுகளும் சரி, ஆசிரியருடைய ஏடுகளும் சரி, மதிப்பெண் ஏடுகளும் சரி, மாணவர்களுடைய அந்த தர அட்டையும் சரி பராமரிக்கப்படுவதை நான் சாட்சியாகவே உங்கள் முன் பகிர விரும்புகிறேன். நான் முதல் முறையாக வந்தபோதே அதை பார்த்து வியந்தேன். ஆனால் இது 91 ஆண்டுகளாக இவ்வாறுதான் இருக்கிறது என்பதை இன்றுதான் நான் சான்றாக பார்க்க ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 100 ஆண்டுகள் கடந்த ஒரு பள்ளியிலே நானும் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சியிலே உதவி இருக்கிறேன் மறைமுகமாக என்றால், அந்த ஆங்கில வழி கல்விக்கு தலைமை ஆசிரியர் அணுகிய போது அதற்கும் நான் ஒப்புதல் தந்து இந்த பெருமையிலே நானும் இணைந்திருக்கிறேன். எனவே நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன்.
ஆங்கில வழி கல்வி, தமிழ் வழி கல்வி என்பதை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கல்வி. தாய் வழியில் படிக்கலாம், பிற மொழியில் படிக்கலாம். அது எந்த மொழி பயிற்று மொழி என்பதில் நமக்கு கவலை வேண்டாம். இருந்த போதிலும் சிலருக்கு சில சஞ்சலங்கள் இருக்கும். ஆங்கில வழி கல்வியில் படித்திருந்தால் என் பிள்ளை அப்படி ஆயிருக்கலாம், இப்படி ஆயிருக்கலாம், அதுவாயிருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் என்பதற்காக அந்த குறையும் இந்த பள்ளியில் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆங்கில வழி கல்வி தந்திருக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய, இனிமேதான் பள்ளிக்கூடம் நல்லா படிக்கும், பையன் படிப்பேன், தமிழ் வழியில ஒழுங்கா படிக்கல அப்படின்றது அர்த்தம் இல்லை. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் அன்போடு சொல்வேன், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் 4 ஆண்டு கல்வி கட்டணத்தை உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆங்கில வழி கல்வியில் உள்ள ஒரு பள்ளியிலே ஒருவேளை உங்களுடைய பிள்ளையை சேர்த்திருந்தால் மாதம் 4000, 5000, 6000, 7000 என்று மாதந்தோறும் நீங்கள் கட்டியிருப்பீர்கள். உங்களுடைய சேமிப்பில் இருந்து அந்த பணத்தை குறைத்துக் கொண்டிருப்பீர்கள். அதை இந்த மாணவர்கள் 5 ஆண்டுகளாக உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன். அந்த மாணவர்களுடைய திறனோடு, தகுதியோடு, கல்வி அறிவோடு, ஒழுக்கத்தோடு இந்த மாணவர்களை ஒப்பிட்டால் நான் சாட்சியாக சொல்வேன், மாவட்ட கல்வி அலுவலர் என்ற முறையிலும் துணிந்து சொல்வேன், இவர்களே முதன்மையானவர்கள், இவர்களே சிறந்தவர்கள். அதனால நல்ல தரமான, நேர்த்தியான, ஒழுக்கமான, அறிவு சார்ந்த ஆசிரியருடைய போதனை கூடிய ஒரு பள்ளியிலே உங்களுடைய குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நானும் அதற்கு சான்று பகர்வேன். இன்னொன்று நான் சொல்வேன், இப்படி சொல்வதற்காக நான் வருந்தவில்லை, யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது ஒரு சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய ஒரு பள்ளி. சிறுபான்மையினர் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுதெல்லாம் ஒரு பெரும்பான்மை மக்களிடம் ஒரு மனக்குறை இருப்பதாக நான் உணர்கிறேன். சிறுபான்மை பள்ளி என்றால் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவார்கள், அவர்களுக்கு மட்டுமே அந்த பாட போதனை நன்றாக இருக்கும், நமது மாணவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தவறான புரிதல் இருப்பதாக நான் உணர்கிறேன். அதற்கு விதிவிலக்கு இந்த பள்ளி. நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, சுபாஷ் என்ற மாணவன் எத்தனை விருதுகள் வாங்கினார். பள்ளியிலே முதலிடம் பெறக்கூடிய ஒரு மாணவனாக அத்துணை மாணவர்களுக்கு மத்தியில் அவன் கம்பீரமாக நிற்கிறான். அவனுடைய தோற்றத்தை பார்த்தால் மிக எளிமையாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் நினைத்திருந்தால் இந்த முதல் தரம் பெற்ற அந்த மாணவனையோ, 2ஆம் தரம் பெற்ற இந்த மாணவியோ விடுத்து 3வது 4வது மாணவர்களை முன்னேற்றிருக்க முடியும். ஆனால் அவர்கள் கற்ற கல்வி, அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய மேன்மை, அவர்கள் பள்ளியினுடைய தரம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. சிறுபான்மை பெரும்பான்மை என்பது அல்ல, மாணவனுடைய கல்வி ஒழுக்கம், எந்த மாணவன் சிறந்த மாணவனோ அதை நமக்கு படம் காட்டியிருக்கிறார். எனவே ஒரு தவறான புரிதலோடு பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் என்ற பிரித்தாலும் எண்ணத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. எல்லா மாணவர்களும் இந்த பள்ளியிலே பயில வேண்டும். யாரையும் பாகுபாடோடு நடத்தக்கூடிய நிலையில் இவர்கள் இல்லை. அதற்கு இன்றைய விழா சாட்சி. தம்பி சுபாஷ் அவர்களும், சுபாஷ் ஜெயஸ்ரீ அவர்களுமே சாட்சி. எனவே மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே நான் இந்த நிர்வாகத்தையும், இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களையும், பெற்றோர்களாகிய உங்களையும் நான் மதிக்கிறேன், வாழ்த்துகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரிய மாணவர்களே, 5ஆம் வகுப்பு மாணவர்களே, 153 மாணவர்களே, ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு நகர்ந்து செல்ல போறோம். தொடக்க பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளிக்கு போக போறோம். தொடக்க பள்ளி மாணவராக இருந்த நம்ம உயர்நிலை பள்ளி மாணவராக நாளையிலிருந்து மாறப்போகிறோம் என்றால் நமது பண்பும், நமது ஒழுக்கமும், நமது நடத்தையும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதற்கு அது சான்று. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி என்று பட்டுக்கோட்டை சொல்வார். நாம் வளர்ந்திருக்கிறோம், அறிவாலும் வளர்ந்திருக்கிறோம், ஒழுக்கத்தாலும் வளர்ந்திருக்கிறோம். எனவே நாம் உயர்நிலை பள்ளியிலே காலடி வடித்திருக்கிறோம். இது மேல்நிலை பள்ளிக்கும் நீங்கள் செல்ல வேண்டும், கல்லூரிக்கும் செல்ல வேண்டும். பல கலைகளை பெற்று நல்ல சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள மாணவராக, மாணவியாக நீங்கள் திகழ வேண்டும். மீண்டும் ஒரு முறை இப்பள்ளியை நோக்கி
இந்த முன்னாள் மாணவர்களைப் போல் வரும்பொழுது இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவ வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் என்னையும் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்த பள்ளி நிர்வாகம் மற்றும் தலைமை ஆசிரியருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துகிறேன். நன்றி.